கன்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார்கள் என்பதை அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதி. இந்த மானாமதுரை தனி சட்டமன்ற தொகுதி 1952 முதல் 2021 வரை மொத்தம் 16 பொதுத் தேர்தலையும் ஒரு 2019 ஒரு இடைத்தேர்தலையும் சந்தித்துள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் அஇஅதிமுக 6 முறையும், காங்கிரஸ் 5 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையும், ஜனதா கட்சி 2 முறையும், கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ள தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. மானாமதுரை தொகுதியில் இதுவரை நடைபெற்ற தேர்தலில், கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் அமைச்சர் திருமதி தமிழரசு ரவிக்குமார் அவர்கள் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். மீண்டும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக சார்பில் யார் களங்கென போகிறார்கள் என்ற விவரத்தை அறிந்தோம். அந்த வகையில் மீண்டும் அவருக்கு அந்த தொகுதி வாய்ப்பு, திமுக தலைமை வாய்ப்பு வழங்கும் என்ற நம்பிக்கையில் அவர் தற்போதைய தேர்தல் பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார். அவர் மாநில மகளிர் அணியினுடைய இணைச் செயலாளராகவும் உள்ளார். தற்பொழுது 2026ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய குழுவிலும் அவர் இடம்பெற்றுள்ளார். அந்த வகையில் மீண்டும் அவருக்கே அந்த தொகுதி வாய்ப்பு வழங்கப்படும் என்பது முழு கள நிலவரமாக உள்ளது. அவருக்கு அந்த தொகுதி மறுக்கப்பட்டால் 2016 முதல் 2019 வரை அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 19ஆம் ஆண்டு தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அமமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்து 2021ஆம் ஆண்டு மானாமதுரை நகராட்சியினுடைய தலைவராக பதவி வகிக்கக்கூடிய திரு மாரியப்ப கென்னடி அவர்கள் அந்த வாய்ப்பிலே இருக்கிறார். இந்த 2 பேர் தான் மானாமதுரை தொகுதியில் திமுக வேட்பாளராக யாராவது ஒருவர் களம் காண்பார் என்பது தற்போது உள்ள கள நிலவரம். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் அங்கு வேட்பாளராக நிற்கப் போகிறார்கள் என்பதை அறிந்தோம். அந்த வகையில் 2019ஆம் ஆண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு நாகராஜன் அவர்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக உள்ளார். அவர் தற்சமயம் மீண்டும் அந்த தொகுதியை கேட்டு போட்டியிட்டு வருகின்றார். அவருக்கு மாற்றாக 2006 மற்றும் 2011 என 2 தேர்தலிலும் வெற்றி பெற்ற மானாமதுரை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு குணசேகரன் அவர்கள் அந்த போட்டியிலே உள்ளார். அந்த வகையில் அதிமுகவிலும் இந்த 2 நபரில் ஒருவருக்கு மட்டுமே அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படும் என்பது தற்போது நிலையாக உள்ளது. அதேபோல் அந்த தொகுதியில் தற்போதே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சி களம் காண்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. அவர் யாரை அறிவிக்கப் போகிறார் என்பது இன்னும் தெரியாத புதிராகவே உள்ளது. இந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி மேற்கே கீழடி அகலாய்வு வரை அந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதியை சார்ந்தது. கிழக்கே இளையாங்குடி வரை மானாமதுரை சட்டமன்ற தொகுதி. அதேபோல் வடக்கே சிவகங்கைக்கு முன்பு சுந்தர நடப்பு வரை இதே மானாமதுரை சட்டமன்ற தொகுதியாகும். அதேபோல் தெற்கே பார்த்திபனூர் வரை அந்த மானாமதுரை சட்டமன்ற தொகுதி மிகப்பெரிய ஏற்கனவே 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் மறுவரை செய்யப்பட்டு தூக்கப்பட்ட இளையாங்குடி சட்டமன்ற தொகுதி தற்பொழுது இதே மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குள் தான் வருகின்றது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் மெஜாரிட்டியாக வாழக்கூடிய சமுதாயம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், 2வதாக வாழக்கூடிய சமுதாயம் முக்குளத்தோர் சமூகம், 3வதாக
வாழக்கூடிய சமூகம், உடையார் மற்றும் இஸ்லாமியர் சமூகங்கள் மற்றும் குறிப்பிட்ட அளவில் அனைத்து சமூகங்களும் இந்த தொகுதியில் உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தளவில் மானாமதுரை ஊராட்சி ஒன்றியம், மானாமதுரை நகராட்சி, திருப்புவனம் பேரூராட்சி, திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம், இளையாங்குடி பேரூராட்சி, இளையாங்குடி ஊராட்சி ஒன்றியம் என 3 ஊராட்சி ஒன்றியங்களையும் 2 பேராட்சிகளையும் ஒரு மானாமதுரை நகராட்சியையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய தொகுதி. இந்த தொகுதியில் இதுவரை அதிக முறை அஇஅதிமுகவே அந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தது. தற்சமயம் அதிமுக மற்றும் திமுக இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்பது தற்பொழுது அந்த தொகுதியினுடைய கள நிலவரமாக உள்ளது. நன்றி.